ஆல் ரைட் நண்பா. ஸோ டபிள்யூடபிள்யூயோட நம்ம நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பையை பார்த்து முடிச்சுட்டு வாட்டா ஷோ அண்டு சொல்கிறதுக்கு என்கிட்ட வேர்ட்ஸ் கிடையாது. தரமாக இருந்தது. தரமான சம்பவம் பார்த்தினா டபிள்யூடபிள்யூ பார்த்தினா இந்த ஷோவில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நம்ம ஷார்ட்கட்டாக வந்து ஷோ வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோட ஸ்டார்டிங்கே வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரேண்டி ஆர்ட்டனோட மேட்ச் தான் ஃபைனல் மேட்ச். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் டைட்டில் மேட்ச் வந்து கிடைக்கும். ஓகே, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூ சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் கிடையாது. என்ட்ரன்ஸ்க்கே வந்து க்ரௌட் வந்து வேறு லெவலில் செஞ்சு விட்டாங்க. எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் டைமில் அவங்களோட பாட்டு பாடுறதா இருக்கட்டும், சாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பேப்பரில் ஒரு பெரிய உயிர் பார்த்தீங்கன்னா சவுதி ஃபேன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஆண்டி ஆர்ட்டனோட என்ட்ரன்ஸ்லலாம் சொல்ல தேவையில்ல, செம்மையாக பார்த்தா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ரெண்டு பேரும் வந்து ஃபேஸில் ஸோ லாக் கேக்லாம் போட்டுக்கின்னு மாற்றிக்கின்னு அந்த மாதிரி வந்து போயின்னு இருக்கும். பட் ஒரு மூமெண்ட் வரும். அந்த மூமெண்ட்டில் நம்மளோட ரேண்டி பார்த்தீங்கன்னா சூப்ளெக்ஸ் போடுவார். கிங் கார்னரோட டாப் ஃப்ளோரில் போய் ரேண்டி வந்து சூப்ளெக்ஸ் போடுவார்ல, ஸோ அது வந்து போடுவார். ஆனால் அது போய் அவருக்கே வந்து பயமாக விழுந்துடும். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து லைட்டாக பயமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் பாஸ்ட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து பெரிய இன்ஜுரி இருந்தது. ஸோ முதுகுக்கும் ரேண்டிக்கும் ஆகாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோன்னா வலி ஏற்றுக்குச்சு. அண்ட் கோடி அதை பார்த்துட்டாரு. என்னடா இது கோடி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த முதுகை வந்து டார்கெட் பண்ணிவிடுவார். இதை நான் எதிர்பார்க்கல. கோடி வந்து நார்மல் ஃபேஸ் கிடையாது, அவர் வந்து ஒரு பியூர் ஃபேஸு. அண்ட் அவர் வந்து அந்த பேக்கை வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அட்டாக் பண்ணால் கூட பரவாயில்ல, எப்படி தெரியுமா பக்கா ஹீல் வழி பார்த்தா அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஐ மீன் கொட்ருமா பார்த்தா அந்த முதுகு இதெல்லாம் வந்து போட்டு இழுப்பார். நான் ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ஒரு ஃபேஸ் வந்து நான் பார்க்கலப்பா பண்ணுறது. பட் கோடி பார்த்தோன்னா இங்கே வந்து பக்கா ஹீல் மாரி வந்து பண்ணின்னு இருப்பார். ஃபுல்லாக வந்து இது பண்ணுவார், டார்கெட் பண்ணுவார். பட் அதை மீறியும் பார்த்தோன்னா ரேண்டியை வந்து கமப் பண்ணுவார், அதுலேருந்து வெளியே வருவார், கவுண்டர்லாம் பண்ணுவார், தன்னோட அந்த பவர் ஸ்லாம்லாம் போடுவார். ஃபேன்ஸ் வேறு லெவலில் பார்த்தோன்னா ரேண்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையாக சொல்லட்டுமா, இந்த மேட்ச் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா கோடி வந்து ஹீலு அண்ட் ரேண்டி வந்து ஃபேஸுன்னு. முக்கியமாக அந்த மூமெண்ட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிப்பாங்கள்ல, ரேண்டி அடிக்கும்போது ஹேன்றாங்க, கோடி அடிக்கும்போது பூன்றாங்க. ஹே பூன்னு அது வந்து பியூர்லி வந்து ஹீல் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து ஃபீல் கொடுக்கும். கோடி வந்து தன்னோட கற்று கொடுப்பாரு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு 3-4 வாட்டி வந்து போட்டிருப்பாரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா போடுவார். பட் அஃப்கோர்ஸ் ரேண்டியை வந்து கிக் அவுட் பண்ணிடுவார். இன்னொரு மூமெண்ட்டில் கோடி தன்னோட கட்டர் போடும்போதே பார்த்தா ரேண்டி அதை வந்து ஆர்கேவாக மாற்றிடுவார். அந்த மூமெண்ட்லலாம் அவ்வளோதான், ரேண்டி ஜெயிச்சிட்டாரு அந்த மாதிரி வந்து ஆகிடும். பட் அங்கே கோடி வந்து கிக் அவுட் பண்ணுறாரு. தென் அந்த லாக்கு மூமெண்ட் வரும். தென் நம்ம ஒரு மூமெண்ட் பார்க்குறோம். ரேண்டி சரிப்பா இப்போ ஒன்றும் பண்ண முடியல, நான் இந்த மேட்ச் ஜெயிச்சு தான் ஆகணும், இவனை ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா ஜெயிக்க முடியாதுன்னு தன்னோட அந்த பண்ட் கிக்கை வந்து அடிக்கலான்னு பார்ப்பாரு. தென் அவர் நிறுத்துவார், வேணாம். ஆனால் திரும்பி இல்லை அடிச்சாதான் வேலைக்கு வந்துட்டு அவர் வந்து அடிக்க போயிடுறாரு. பட் அஃப்கோர்ஸ் கோடி வந்து கவுண்டர் பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்க்குற அவர் வந்து சேர் எடுக்க போகிறாரு. எஸ், இந்த மேட்ச்சில் சேர் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அவர் சேர் எடுத்துன்னு வராரு. ரெஃப்ரி வந்து சேரை பிடிங்கிறாங்க. தென் கோடி வந்து அங்கே ரேண்டி அட்டாக் பண்ணிடுறாரு. தென் அங்கே பார்த்தா ரெஃப்ரி வந்து சேரை வைக்க போயிருக்காப்புல. அதே சைடில் ரேண்டி வந்து அந்த ரிங் பக்கல் இருக்குல்ல, ரிங் பக்கலோட அந்த பேடை வந்து கழட்டிடுறாரா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுலேயே வந்து கோடி வந்து போட்டுறாரு ரேண்டியே. பயங்கரமாக பார்த்தோன்னா அவருக்கு வந்து இந்த அக்கிள் நினைக்கிறேன் அங்கே வந்து அடிபட்டுரும். செம்மையாக துடிப்பார். ஏன்னா அது ராவாக இருக்கும்ல அந்த இரும்பு. ஸோ செம்மையாக துடிப்பார். அதை வந்து யூஸ் பண்ணிப்பார் கோடி. தன்னோட ஃபினிஷர் போடுறாரு, மேட்சை ஜெயிக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரேண்டி எப்படியோ தோக்க தான் வைக்க போகிறாங்கன்னு. அந்த மாதிரி தான் தோக்க வச்சாங்க. ரேண்டியால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. அந்த அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு கோவமாக பார்ப்பார், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து அவரோட ரியாக்ஷன் வந்து பார்க்குறோம். தென் அனௌன்சர் வராங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அடுத்தது என்ன ஏதுன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் கோடி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுறாரு ரேண்டி அதெல்லாம் கேட்குறாரு. பட் கோவமாக இருக்கார். அண்ட் இங்கே கோடி அஃப்கோர்ஸ் நான் வந்து சம்மர் ஸ்லாமில் அன்டிஸ்பியூட் டைட்டிலுக்காக போகிறேன். அதுவும் வந்து யாராக இருந்தாலும் சரி, ஜான்சனாவாக இருந்தாலும் சரி, இல்லை சிஎம் பங்கு இருந்தாலும் சரி, உங்கள் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 2 பேர் பிடிக்கும். பட் உங்கள் ஃபேவரட்டை அடிக்கிறது தான் என்னோட வேலை அந்த மாதிரி பார்த்தோன்னா கோடி வந்து சொல்கிறாரு. தென் நம்ம ரக்யூல் வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். நான் பெருசாக எதிர்பார்க்கல, ஆனால் இது எதிர்பார்த்ததை விட பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும். அண்ட் இது நான் சொன்னால் தப்பாக இருக்காது, ரக்யூலோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். அவங்க மெயின் ராஸ்டரில் வந்ததுலேருந்து இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட்டாக நம்மளோட ரியா ரிப்ளி வந்து ஒல்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே நீங்கள் வந்து கோடியை பார்த்தீங்கன்னா லைட்டாக உடம்பு ஏற்றிருக்காரு, லைட்டாக பல்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ரியா ரிப்ளி லைட்டாக வந்து
உள்ளியான மாதிரி வந்து எனக்கு தெரியுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ரக்யூல் பார்த்தா வேறு லெவலில் டாமினேட் பண்ணுவாங்க ரியா ரிப்ளியே. அதுக்கு ரியா ரிப்ளி கூட வந்து கவுண்டர் பண்ணுவாங்க. மேட்சோட மெயின் ஹைலைட் என்னென்னா டேபிளை வந்து ரிங் கார்னரில் வந்து வைப்பாங்க அந்த டாப் ஃப்ளோரில். அதில் வந்து வச்சு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி தன்னோட ஃபினிஷர் போடும்போதெல்லாம் அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அண்ட் ரியா ரிப்ளி இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மேட்ச்சில் ராக்ஸினும் வருவாங்க. பட் அது ஒன்றுத்துக்கும் வந்து ப்ரோஜனம் எல்லா மாதிரி வந்து ஆகிடும். எண்ட் ஆஃப் த டே ரியா ரிப்ளி தான் மேட்சை வந்து ஜெயிக்கிறாங்க. அடுத்த மேட்ச் பார்க்குறோம் கேரன் கிராஸ் vs சாமி ஜெயின். இந்த மேட்சும் வந்து நல்லா இருந்தது. ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கேரன் கிராஸ் பி லைக் எனக்கு எல்லாம் தெரியும், தன்னை வந்து ஒரு ஸ்மார்ட் மாதிரி வந்து காமிச்சுப்பாரு. ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிவாக வந்து போவோம் மேட்ச்சு. ஆனால் ஃபேன்ஸுக்கு வந்து கேரன் கிராஸோட மூவ்ஸ்லாம் தெரில போல. ஓ இதுதான் ஃபினிஷரா, இதுதான் சிக்னேச்சரா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் கேரன் கிராஸ் வந்து தன்னோட மூவ்ஸ்லாம் போடும்போது ரியாக்ஷன்லாம் வந்து அவ்வளோ வராது. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமி ஜெயின் இந்த மேட்சை வந்து ஜெயிக்கிறாரு. தென் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஸ்க்கான மேட்ச் பார்க்குறோம். நம்மளோட சோலோ vs ஜாக்கப் ஃபாட்டு. இந்த மேட்ச்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சோலோ வந்து ஜாக்கப் ஃபாட்டு மாதிரி பண்ணுவார்ல உட மாட்டுறது, அதெல்லாம் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக வந்து பண்ணுவார். கலைக்கிறதா இருக்கட்டும். ஜாக்கப் ஃபாட்டு வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஜாக்கப் ஃபாட்டு டாமினேட் பண்ணுவார், அழகாக முச்சு விட்டுருவார். பட் கிடையாது, இங்கே சோலோ வந்து டாமினேட் பண்ணுவார். அண்ட் மறக்காதீங்க சோலோ பி லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாக எப்படி ஃபீல் கொடுப்பாரு, நான் கொஞ்சம் காமெடி பண்ணால் போதுமே என்ன வந்து மொக்க நினச்சிப்பீங்கன்னு அந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாரு, ஃபீல் கொடுப்பாரு. ஸோ வேறு லெவலில் அவரும் வந்து டாமினேட் பண்ணுவார். அண்ட் எண்டில் பார்த்தா ஜாக்கப் ஃபாட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் ரெஃப்ரி பார்த்தோன்னா வீழ்ந்துடுறாங்க. அண்ட் அங்கே நாங்கள் ஜேசி வந்துடுறாரு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. தென் நம்மளோட யார் டாங்கா லூவோட நம்ம ரிட்டர்னை பார்க்குறோம். ஸோ லெஜண்ட் டாங்கா லூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. பட் அங்கேயும் பார்த்தோன்னா அதை ஒன்றும் பண்ண முடியல. இங்கே சோலோ வந்து இது ஜாக்கப் ஃபாட்டு வந்து கிக் அவுட் வந்து பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜாக்கப் ஃபாட்டு எல்லாரையும் அடித்து பிடிச்சி எல்லாரையும் ஓரம் கட்டி அவர் வந்து சோலோ முடிப்பார், ஃபினிஷர் போடுவார். 1 2 3 ஆகும்போது நம்மளோட டாலா டோங்கா வந்து டெபியூட் பண்ணிடுறாரு. அவர் வந்து இழுத்துறாரு அண்ட் போட்டு பிளாஸ்ட் பண்ணிடுறாரு, டேபிள் உடச்சிடுறாரு, உள்ளே தள்ளுறாரு. இந்தாப்பா சோலோ இவனை முச்சி விடுன்னு. அண்ட் சோலோ சிரிக்கிறாரு, தன்னோட ஃபினிஷர் போடுறாரு அந்த சம்மன் ஸ்பைக்கு. அண்ட் 1 2 3 அவர் மேட்ச் வந்து ஜெயிக்கிறாரு. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட நியூ யூஎஸ் சாம்பியன் சோலோ சிக்கோவா. அண்ட் இங்கே வந்து ஒரு நியூ பிளட் லைனோட சோலோ வந்து போகிறாரு. வந்து கியூன் ஆஃப் த ரிங்கோட ஃபைனல் மேட்ச்சு ஆஸ்கா vs ஜேட் கார்கில். எனக்கு வந்து இந்த ஷோலையே ஒரு எப்படி சொல்கிறது மொக்க மேட்ச்சு லாஸ்ட்டில் வைக்கணுன்னா இந்த மேட்சை தான் வைப்பேன். ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜேட் கார்கில் ஒழுங்காக வந்து பர்ஃபார்மே பண்ணல. சும்மா வந்து எனக்கு அந்த க்ரோன் மட்டும் கொடுங்கப்பா நான் ஓடிடுறேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபார்ம் வந்து அவ்வளோ கிடையாது இந்த மேட்ச்சில். அண்ட் அஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே ஜேட் கார்கில் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க, க்ரோனை ஜெயிக்கிறாங்க, அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. இங்கே வந்து முடியுது. தென் நம்ம மெயின் இவெண்ட்டில் வரும் சிஎம் பங்க் vs ஜான் சினா அன்டிஸ்பியூட் டைட்டில் மேட்ச்சு. என்ட்ரன்ஸ் நடக்கும்போது அந்த ஃபீல் வரும் பார்த்தீங்களா, பிக் மேட்ச் ஃபீல் வரும்ல, அதெல்லாம் வந்து சில டைம் வராது. பட் இந்த மேட்ச்சில் பியூர்லி வரும். சிஎம் பங்க் என்ட்ரன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேன்ஸ் வந்து க்ரேஸியாக வந்து சேன் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக ஜான்சனோட என்ட்ரன்ஸ் பண்ணும்போது ஒரு பியூர் பேபி ஃபேஸ், இந்த கம்பெனியோட ஹீரோ அந்த மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி பார்த்தா க்ரௌடு வந்து கத்தின்னு இருப்பாங்க, சேன் பண்ணுவாங்க. முக்கியமாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்ல, மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தோன்னா க்ரௌடு வந்து தன்னோட செல்ஃபோனோட லைட்டில் வந்து இது பண்ணுவாங்க, வேவ் பண்ணுவாங்க. ஃபுல் க்ரௌட் அதை வந்து பண்ணுவாங்க. அண்ட் அது பார்க்கும்போது அது வேற மாரி இருந்தது. ரெண்டு பேரும் பார்த்தா ஃபஸ்ட்டு லாக்கு போடுவாங்க, லாக்கிலேருந்து தப்பிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கிளாசிக் ரெஸ்லிங்கோட ஃபார்மேட். ஸோ அந்த மாதிரி பார்த்தா ரெண்டு பேரும் வந்து பண்ணின்னு இருப்பாங்க. ஆல்சோ இந்த மேட்ச்சில் நம்ம வந்து கிளாசிக் சிஎம் பங்கை பார்ப்போம். கிளாசிக் சிஎம் பங்கோட மூவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், ரோப்பில் போய் படுத்துருவார்ல அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ சிஎம் பங்க் வந்து லைட்டாக ஓஜி சிஎம் பங்க் மாதிரிலாம் வந்து பண்ணுவார். ஸோ மேட்ச் நான் கூட வந்து ரெண்டு பேர் வயசாயிடுச்சு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு வந்து நினச்சேன். பட் அதை விட பிளாஸ்ட்டாக வந்து ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஏஜெலியோட ஒரு லாக்கு கூட பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து போடுவார் ஜான்சனாக்கு. ஸோ அந்த மூமெண்ட் வந்து பயமாக இருந்தது. தன்னோட எஸ்டிஎஃப் லாக் வந்து போட்டுறாரு, அதுலேருந்து எப்படியோ வெளியே வந்துடுவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தா சிஎம் பங்க் வந்து ஜான்சனாக்கே வந்து அவரோட மூவ் எஸ்டிஎஃப் லாக் வந்து போட்டுறாரு. பட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஜான்சனா வெளியே வந்துடுறாரு. தென் அந்த நக்கல் சக்கல் மூவ் போடுறாரு ஜான்சனா. தென் ஏஏ ஒரு 3-4 மேலே நினைக்கிற ஏஏ வந்து போட்டிருப்பாரு நம்மளோட இது சிஎம் பங்க்கு இந்த மேட்ச்சில். அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி வந்து ஒரு குதிப்பார்ல,
அப்படியே கேட்ச் பிடிச்சி உருண்டி தென் வந்து ஏவ போடுவார். ஒரு வாட்டி நக்கல் சைக்கிள் போடலான்னு பார்ப்பாரு, பட் குதிப்பார்ல அங்கே வந்து ரெஃப்ரிக்கு வந்து அடிபட்டுரும், கீழே விழுந்துறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போய் டைட்டில் எடுத்துன்னு வராரு அண்ட் டைட்டில் எடுத்து வந்து அடிக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நோன்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அங்கே ஜான்சனோட ஃபேஸ் நீங்கள் பார்க்கணும், அப்படியே பேபி ஃபேஸ் மாதிரி பண்ணுவார். அண்ட் அவர் ஃபேன்ஸ் சொன்னதை கேட்பார். அவர் வந்து அந்த டைட்டில் வச்சு பங்கை அட்டாக் பண்ண மாட்டார், டைட்டில் தூக்கி போட்டுருவார். பட் அந்த டிஸ்ட்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிப்பார் சிஎம் பங்க். அண்ட் ஜான்சன் அவர் மூவ் போட்டு பின் பண்ணுவார். பட் அங்கே ரெஃப்ரி வந்து கிடையாது. தென் வந்து சிஎம் பங்க் வந்து ரெஃப்ரியை கூப்பிடுவார் அந்த என்ட்ரன்ஸ் அண்டை பார்த்து. பட் வருது வந்து ரெஃப்ரி கிடையாதுப்பா, அங்கே வந்து கேட்ச் இன் பண்ண வராரு செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் தன்னோட கூட்டத்தோடு வராரு. அண்ட் அவர் வந்து செம பேடாஸாக வராரு. இருங்கப்பா உங்கள் எல்லாரையும் முடிக்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு அந்த 2 பேரையும் வந்து அட்டாக் பண்ண விடுறாங்க. ப்ரௌசன் ரீட் அண்ட் பிரான் பேக்கர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் வந்து ஓரம் கட்டிடுறாங்க. செத்து உள்ளே வராரு. அண்டு அங்கே பார்த்தா நம்மளோட யார் பென்டாலாம் வந்துடுவார். அண்ட் பென்டா வந்து ஓரம் காட்டுவார் பிரான் பிரேக்கரை. டேமேஜனும் பார்த்தா வருவார். அண்ட் அவரும் வந்து பிரான் பிரேக்கர் மேலே அட்டாக் பண்ணுவார். அவங்க 3 பேரும் வந்து அங்கே ரேம்பாண்டாக இருப்பாங்க. உள்ளே பார்த்தா ப்ரௌசன் ரீடு வந்து தன்னோட ஃப்ளாஷ் வந்து போடலான்னு இருப்பார். பட் சிஎம் பங்க் தள்ளி விட்டுருவார். ஜான்சனா வந்து ப்ரௌசன் ரீடை தூக்கி வந்து போட்டுருவாரு. அந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்தது. தென் இங்கே நம்ம வந்து பங்க் அண்ட் ஜான்சனா அகைன் ரிங்கில் வந்து பார்க்குறோம். இவ்வளோ போராடினாங்க, ஏன்னா கேஷன் பண்ணியிருப்பாங்களே. ஸோ 2 பேரும் அதை வந்து உயிரை கொடுத்து வந்து தடுத்துட்டாங்க. அண்ட் இப்போது சிஎம் பங்க் வந்து கை கொடுக்குறாரு ஹேண்ட் ஷேக்காக. அண்ட் இங்கே வந்து ஜான்சன் லைட்டாக ஃபேஸ் மாதிரி இருப்பார். அவரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு, கட்டி பிடிக்கிறாரு. ஆனால் அந்த மூமெண்ட் வந்து பண்ணுறாரு. தென் லோ ப்ளோ போகலான்னு பார்ப்பாரு, பட் பங்கை வந்து கவுண்டர் பண்ணிடுறாரு. ஸோ சிஎம் பங்க் தன்னோட ஜிடிஎக்ஸ் போகலான்னு பார்ப்பாரு. பட் அங்கே பார்த்தா எஸ் இங்கே வந்துடுறாரு நம்மளோட செத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ். அந்த பிரேவ் கேஸ் வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு. யார் இவர் மேலே, சிஎம் பங்க் மேலே தன்னோட கர்ப் ஸ்டம்ப் போடுறாரு. பட் உடனே வந்து ஜான்சனா செத்தை வெளியே போட்டுறாரு. அண்ட் அவர் வந்து பின் பண்ணிடுறாரு சிஎம் பங்க். 1 2 3 மேட்சை ஜெயிச்சு ஓட்டாரு. அண்ட் அங்கே செத்தால் அதை ஏற்றுக்கும் போல என்னடா இது நான் ஃப்ரெண்ட்ஸை போட்டு அவன் மேட்சை ஜெயிச்சிட்டான்னு எக்ஸாக்ட்லி அந்த எலிமினேஷன் சாம்பியன் பண்ணுவார்ல, செத்து வந்து கப் ஸ்டம்ப் போட்டு போயிடுவார். அங்கே வந்து ஜான்சன் யூஸ் பண்ணிவிடுவார். அண்ட் அந்த எலிமினேஷன் சாம்பியன் ஜெயிப்பார். அதே போல் இங்கேயும் வந்து செத்தை யூஸ் பண்ணிவிடுவார். அண்ட் ஜான்சனா ஒரே சிரிப்பு தான், ஜெயிஸ்டோமில் டைட்டில் எடுத்து வந்து சர்வ் பண்ணுவார். அண்ட் அங்கே பங்கு வந்து வீந்து கிடக்கிறாரு, செத்து வந்து கோவமாக இருக்கார். இங்கே வந்து இவர் ஜாலியாக இருக்கார் யார் ஜான்சனா. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஷோ வந்து முடியுது. பக்கா சம்பவமாக இருந்தது இந்த ஷோ. சொல்கிறதுக்கு வந்து குறைவு எதுவுமே இல்லை, பிளாஸ்ட்டாக இருந்தது. நான் சொல்கிறத வச்சு மட்டும் இது பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக ஷோ வந்து பாருங்கள். அது வந்து இதை விட 100 மடங்கு வந்து பயமாக இருக்கும், பயமாக ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஷோக்கு நீங்கள் வந்து எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க, 10 ஸ்டாரில் எத்தனை ஸ்டார் மறக்காமல் ட்ராப் வந்து பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு 8 ஸ்டார் வந்து கொடுப்பேன்.